தோழமைகளுக்கு தித்திக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகை தென்னிந்திய மக்களுக்கானது மட்டுமல்ல, வட இந்தியாவிலும் இந்த கொண்டாட்டங்கள் உண்டு. ஆனால் தமிழர்களின் இன்றியமையாத பண்டிகை ஒன்று இருக்குன்னா அது பொங்கல் தாங்க. இதை பற்றி பலரும் அறியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்வதே இந்த காணொளியின் நோக்கமாகும். இந்த பண்டிகைக்கான வரலாற்றை புரட்டி பார்த்தால் சங்க காலத்திற்கு செல்ல வேண்டும். சமஸ்கிருத புராணங்களிலும் கூட இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இது ஒரு அறுவடை பண்டிகை என்று. ஆனால் சங்க காலத்தில் இதற்கு பெயர் என்ன தெரியுமா? தை நீராடல். அதாவது மார்கழி மாதம் முழுவதும் விரதம் அனுஷ்டித்து ஆண்டாள் திருப்பாவை மற்றும் மாணிக்க வாசகர் திருவம்பாவையில் சொல்லியது போல நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், கடுமையான சொற்களை பேச மாட்டோம், இப்படி நிறைய 75% திருப்பாவை பாடல்களிலேயே தெள்ளத் தெளிவாக இருக்கு. களிமண்ணில் செய்யப்பட்ட காத்யாயனி என்ற பெண் தெய்வத்தின் சிலையை வணங்கி வேண்டும் வரம் தர வேண்டும் அம்மையே என்று பூஜித்தார்கள். குலோத்துங்கன் என்ற சோழ மன்னன் பொங்கல் பண்டிகையின் போது திருவள்ளூரில் கோயில் கொண்டுள்ள வீரராகவ பெருமான் கோவிலுக்கு ஏராளமான நிலத்தை பரிசாக கொடுத்ததாக கோவில் கல்வெட்டுகளில் உள்ளது. இப்போது உங்களுக்கெல்லாம் பிடித்தமான செக்மெண்ட்டுக்கு போகலாமா? அதுதாங்க பொங்கலோடு தொடர்புடைய புராண கதைகள் நிறைய இருக்குது. ஆனால் 2 மாத்திரம் இங்கே பார்க்கலாம். ஒருமுறை சிவபெருமான் நந்தி தேவனிடம், நந்தியே, நீ பூமிக்கு சென்று மனிதர்களிடம் சென்று தினம்தோறும் எண்ணெய் தேய்த்து நீராடச் சொல், மாதம் ஒரு முறை மட்டும் உணவருந்த சொல் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். ஆனால் நம்ம நந்தி தேவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? பாவம் மறந்து போச்சு அவருக்கு. மறதியில் மாற்றி சொல்லி விடுகிறார். அதாங்க தினம்தோறும் உண்ணவும் மாதம் ஒரு முறை எண்ணெய் குளியல் என்று. லார்ட் சிவாவிற்கு வந்ததே கோபம். ஒரு சின்ன விஷயத்தை கூட சரியா செய்யாத நீ பூமியிலேயே இருக்க கடவாய், டெய்லி சாப்பிட சொன்னாய் அல்லவா? எனவே அதற்கான அதிகமான உணவுப் பொருள் உற்பத்திற்கு நிலத்தை உழும் வேலையை செய் என்று சாபம் கொடுத்து விடுகிறார். அதனால்தான் மாட்டிற்கும் ஒரு நாள் விசேஷ பூஜைகள் மாட்டுப்பொங்கல் என்ற பெயரில் செய்கிறோம். உங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும், சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசம் செய்யும் நாள் மகர சங்கராந்தி. மற்ற தமிழ் மாதங்களுக்கு இப்படி ஸ்பெஷல் பெயர் இல்லையே என்று யோசிக்கிறீங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட 2 அசுரர்களான சங்கராசுரன், கிங்கராசுரன் அவரிடமே ஏராளமான வரங்களை பெற்று ஆணவம் உச்சத்திற்கு ஏற தேவர்களை துன்புறுத்துகிறார்கள். 24 மணி நேரமும் இதையே செய்து குதூகலிக்கிறார்கள். பார்த்த பார்வதி தேவியும் கங்கா தேவியும் இவர்களை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றிய நாள் மகர சங்கராந்தி நாளாகும். இந்த நாளுக்கு கரிதின், அதாவது கரிநாள் என்றும் பெயர். நேர்களே, பொங்கலை ஒட்டி வரும் நாட்கள் கரிநாளாகத்தான் இருக்கும். இந்த 2 தேவியரையும் இணைத்து சங்கராந்தி தேவி என்றும் சொல்லுவாங்க. இவங்களை வதம் செய்ததாக. நரகாசுரன் தீபாவளி கொண்டாட வேண்டும் என்று வரம் கேட்டதைப் போல இவர்களும் தங்களின் செருக்கொழிந்த நாளை சங்கராந்தியாக கொண்டாட வேண்டினர். மொத்தத்தில் ஆடி மாதம் விதைத்து தை மாதம் அறுவடை செய்து அதற்கு உதவிய இயற்கைக்கு, முக்கியமாக சூரிய பகவானுக்கும் உழவிற்கு உதவிய மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாதாங்க பொங்கல். தமிழண்டா என்று ஒவ்வொரு நிகழ்விலும் பண்டிகையிலும் நெஞ்சை நிமிர்த்தி நிற்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் பொங்கலோ பொங்கல் என்று வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.